வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 16 மற்றும் 17 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, தற்போது எத்தனையாவது ஊதிய குழு அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியது? இதற்கான ஆன்சர் 8வது. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஊதிய குழு அமைக்க போகிறாங்க. அந்த ஊதிய குழு இனிமேல் 2026 ஆண்டிலிருந்து மத்திய அரசு பணியாளர்களுக்கு எவ்வளவு சேலரி இருக்கலாம் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அவங்க தான் தீர்மானம் பண்ணுவாங்க. அதோடைய அடிப்படையில் தான் இனிமேல் சேலரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் SSC MTS மாதிரி ஒரு சின்ன வேலைக்கு போய் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக் பே, அதாவது அடிப்படை ஊதியம் அப்படிங்கிறது 18,000 இருக்கும். இதை இனிமேல் 51,000 அதிகமாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அப்போது உங்களுடைய சேலரி ரொம்ப அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா DA ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 3% அல்லது 4% அந்த மாதிரி அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ அதிகமாகும்போது மொத்தமாக அவங்க சேலரியுமே ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு 2,000 இல்லை அப்படின்னா 2,500 அந்த மாதிரி அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ இது ரொம்பவே சூப்பரான விஷயம்ல. அப்போ இது மத்திய அரசு பணியாளர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ மத்திய அரசு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதையே மாநில அரசும் கொண்டு வந்துடுவாங்க. ஓகே, இப்போ இந்த 8th பே கமிஷன் பற்றி பார்க்கலாம். 8வது ஊதிய குழு அமைக்கிறதுக்கு இப்போ மத்திய அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்காங்க. இதன் மூலமாக அடிப்படை ஊதியம், அப்புறம் ஓய்வூதியம் இதெல்லாமே அதிகமாகும். இந்த ஊதிய குழுவில் ஒரு தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. 7வது ஊதிய குழு இது 2016 ஆண்டு அமைத்திருந்தாங்க. இதனுடைய பதவி காலம் 2026 ஆண்டு நிறைவடையும். இப்போ இந்த 8வது ஊதிய குழு இருக்குல்ல, அதோடைய பரிந்துரைகள் 2026 ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வரும். இப்போது குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் அப்படிங்கிறது 18,000 தான் இருக்குது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 6வது ஊதிய குழு இருந்தது பார்த்தீங்களா, அந்த டைமில் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் அப்படிங்கிறது வெறும் 7,000 ரூபாவாக தான் இருந்துச்சு. அப்புறம் 7வது ஊதிய குழு உருவாயிருந்தது பார்த்தீங்களா, அப்போ அது 18,000 ஆச்சு. இப்போ இது 8வது ஊதிய குழு வரும்போது அது ஒரு 50,000 இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது, ஸ்ரீஹரிகோட்டாவில் தற்போது எத்தனையாவது ஏவுதளம் அமைக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்தது? இதற்கான ஆன்சர் 3வது. இப்போது நம்ம பொதுவாக நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம், என்னென்னா ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து இந்த ராக்கெட் ஏவிருந்தாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ஏற்கனவே அங்கே 2 ஏவுதளம் இருக்குது. அங்கே இப்போ 3வது ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்படும் அப்படின்னு மத்திய அமைச்சரவை அறிவிச்சிருக்காங்க. நம்ம அடிக்கடி நியூஸ் பேப்பரில் பார்ப்போம்ல, ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து ராக்கெட் ஏவிருந்தாங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கிறது ஆந்திராவில் இருக்கிற ஒரு இடம் தான். ஆனால் அங்கே இருக்கிற சதீஷ் தவன் விண்வெளி ஆய்வு மையத்திலேருந்து தான் இதை ஏவிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து தான் இதை அமைக்க போகிறாங்க. முதல் ஏவுதளம் அங்கே 1990 அமைத்திருந்தாங்க. 2வது ஏவுதளம் 2005 ஆண்டு அமைத்திருந்தாங்க. இப்போ 3வது ஏவுதளம் அடுத்த 4 ஆண்டுகளுக்குள்ளாடி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, முல்லை பெரியாறு அணை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் இடுக்கி. இடுக்கி அப்படிங்கிறது கேரளாவில் இருக்கிற ஒரு மாவட்டம். அங்கே தான் இந்த முல்லை பெரியாறு அணை அமைந்திருக்கு. இப்போ இந்த அணையுடைய பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணியை கண்காணிக்கிறதுக்காக 7 பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்திருக்காங்க. இதற்கு யாருடைய தலைமையில் அமைத்திருக்காங்க அப்படின்னா அனில் ஜெயின் அப்படிங்கிறோடைய தலைமையில் தான் அமைத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த அணை கண்காணிப்பு பணியை இனிமேல் தேசிய அணை பாதுகாப்பு ஆணையம் மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அமைப்புடைய தலைவர், அந்த ஆணையத்துடைய தலைவர் யார் அப்படின்னா இப்போ அனில் ஜெயின் அப்படிங்கிற தலைவராக இருக்கார். அப்போது அந்த ஆணையத்துடைய தலைவரை தான் இந்த கண்காணிப்பு குழுவுடைய தலைவராக இப்போ தேர்வு பண்ணி நியமனம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் TNPSC Group 1, Group 2, Group 4 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாடு SA எக்ஸாமுக்கான கிளாஸுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நேரடியாக கூட படிக்கலாம். நீங்கள் நேரடியாக படிக்கணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்முடைய இன்ஸ்டியூட் இருக்குது. நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணி படிக்கலாம். அதே மாதிரி ரெகுலர் கிளாஸ் இருக்குது. அதே மாதிரி வீக்கெண்ட் பேட்ச் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஓகே, இது சம்மந்தமான தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, 3வது காசி தமிழ் சங்கமம் எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் வாரணாசி. வாரணாசியுடைய பழைய பேர் தான் காசி. ஒவ்வொரு ஆண்டும் இந்த வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற வாரணாசியில் தான் நடைபெறுது. இது இந்த ஆண்டு February 15 தேதியிலிருந்து 24 தேதி வரைக்கும் நடைபெற போகுது. இதை ஒருங்கிணைக்கிறது யார் அப்படின்னா IIT மெட்ராஸ் தான் இதை ஒருங்கிணைக்கிறாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் காசிக்கு போவாங்க. காசிக்கு போய் அங்கே நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கேற்பாங்க அல்லது பார்வையிடுவாங்க.
இப்போது எதற்காக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா, வாரணாசி மற்றும் தமிழ்நாட்டிற்கு இடையில இருக்கிற பண்பாடை வந்து புதுப்பிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாடி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வாரணாசிக்கு போய் அங்கே வந்து பண்பாடெல்லாம் வளர்ப்பாங்க. கிட்டத்தட்ட நமக்கும் அவங்களுக்கும் ஒரே மாதிரியான பண்பாடு நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பண்பாடெல்லாம் புதுப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை தொடங்கியிருக்காங்க. முதல் முறையாக இந்த நிகழ்ச்சி 2022ஆவது ஆண்டு நடத்தப்பட்டது. அடுத்தது 3வது சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் நந்தம்பாக்கம். இதில் 3வது சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா 2025 இது இப்போ வந்து சென்னையில் நந்தம்பாக்கத்தில் வர்த்தக மையத்தில் வந்து நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா 65 நாடுகளை சேர்ந்த புத்தக விற்பனையாளர்கள் அப்புறம் எழுத்தாளர்கள் எல்லாமே பங்கேற்றாங்க. இதோடைய செலவு ரூபாய் 6 கோடி. இந்த மதிப்பில் நம்ம தமிழக அரசு தான் இதை நடத்தியிருந்தாங்க. அடுத்தது விண்வெளியில் விண்கலன் ஒருங்கிணைப்பு நடத்திய 4வது நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்பேடெக்ஸ் மிஷன் கீழே தான் இந்த 2 விண்கலங்களை இப்போ இணைத்திருக்காங்க. இதில் ஸ்பேடெக்ஸ் ஏ ஸ்பேடெக்ஸ் பி அப்படின்ற மாதிரி 2 விண்கலங்களையும் இணைத்திருக்காங்க. இதை வந்து இஸ்ரோ அமைப்பு தான் செயல்படுத்தியிருந்தாங்க. இப்போ ஏற்கனவே இந்த மாதிரி விண்வெளியில் விண்கலன்களை ஒருங்கிணைப்பு நடத்திய நாடுகள் வந்து 3 தான் இருந்திருக்கு. இப்போ 4வது நாடாக நம்ம இந்தியா உருவாயிருக்கோம். இப்போது PSLV C-60 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக டிசம்பர் 30ஆம் தேதி போன ஆண்டு விண்ணில் இந்த 2 விண்கலங்களை அனுப்பியிருந்தாங்க. இந்த 2 விண்கலங்களையும் இப்போது ஜனவரி 16ஆம் தேதி இணைத்திருக்காங்க. இப்போ எதனால் இதன் மூலமாக என்னென்ன பயன்கள் வந்து இதில் நடக்கும் அப்படின்னா, நம்ம சில ஹாலிவுட் படங்களை பார்த்துருப்போம். என்னென்னா ஒரு விண்கலனில் வந்து சில விண்வெளி வீரர்கள் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அங்கே வந்து ஃபியூவல் காலியாயிரும், அங்கே வந்து எரிபொருள் காலியாயிரும். அப்போ இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு இருக்கும்போது வேறு ஒரு விண்கலன் மூலமாக அங்கே வந்து எரிபொருள் கொடுப்பாங்க. அப்போ அதற்கு இந்த 2 விண்கலன்களையும் இணைக்க வேண்டியது இருக்கும். அப்போ இது ஒரு நல்லது தானே. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு விண்கலன்லேருந்து இன்னொரு விண்கலன்களுக்கு வந்து மனிதர்களை கொண்டு போக முடியும். இந்த மாதிரியெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு ஒரு இலக்கு இருக்குது. என்னென்னா 2035ஆவது ஆண்டுக்குள்ளாடி நமக்குன்னு ஒரு விண்வெளி நிலையத்தை அமைக்கணும் அப்படிங்கிறது. அதோடைய பேர் பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படிங்கிறது. அப்போது அதை அமைக்கணும் அப்படின்னா ஒரேடியாக இங்கே ராக்கெட்லேருந்து அதை அனுப்பிட முடியாது. ஒரு விண்வெளி நிலையத்தையே ஒரு ராக்கெட் மூலமாக அனுப்பிட முடியாது. அதற்கு பதிலாக விண்கலன்களை அனுப்பி அதெல்லாம் இணைத்து அங்கேயே பணியாற்றி நம்ம வந்து ஒரு விண்வெளி நிலையத்தை அமைக்க முடியும். அப்போ இதற்காக 2028ஆவது ஆண்டு விண்கலன்களை விண்ணில் வந்து செலுத்துவோம் அப்படின்னு இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. அடுத்தது தங்க மசாலா என்று அழைக்கப்படும் மசாலா எது? இதற்கான ஆன்சர் மஞ்சள். மஞ்சளை தான் கோல்டன் ஸ்பைஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மஞ்சள் வர்த்தகத்தில் 62% பங்கு உலக அளவில் நம்ம இந்தியாவுடைய பங்காக தான் இருக்குது. இப்போ மத்திய அரசு தேசிய மஞ்சள் வாரியத்தை அமைத்திருக்காங்க. இதோடைய தலைமையகம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவுடைய நிஜாமாபாத்தில் அமைத்திருக்காங்க. இந்த நிஜாமாபாத்தை நிஜாமாபாத் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதோடைய தலைவராக பல்லே கங்கா ரெட்டி அப்படிங்கிறவரை தேர்வு பண்ணியிருக்காங்க. இந்த அமைப்பிற்கு ஒரு இலக்கு இருக்குது. என்ன அப்படின்னா 2030ஆவது ஆண்டுக்குள்ளாடி $1 பில்லியன் மஞ்சளை வந்து ஏற்றுமதி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. அடுத்தது தற்போது அறிமுகம் செய்யப்பட்ட இந்தியாவின் 2வது பன்னோக்கு கப்பல் எது? இதற்கான ஆன்சர் INS உத்காஷ். பன்னோக்கு கப்பல் அப்படின்னா பல்வேறு விதமான செயல்பாடுகளுக்கு அந்த கப்பலை நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான். அதான் மல்டிபர்பஸ் வெசல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுடைய முதல் பன்னோக்கு கப்பல் அப்படிங்கிறது INS சமர்த்தக். இப்போ 2வது பன்னோக்கு கப்பல் INS உத்காஷ் அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கியிருக்காங்க. இதை LNT நிறுவனம் தான் உருவாக்கியிருக்காங்க. லாசன் அண்ட் டியூப்ரோ நிறுவனம் தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த பன்னோக்கு கப்பல் மூலமாக கண்காணிப்பு, அப்புறம் மனிதாபிமான உதவி, மாசு கட்டுப்பாடு செயல்பாடுகள் இதெல்லாமே பண்ண முடியும். ஓகே, அடுத்தது புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். பார்லிமெண்ட் பவர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் எ கம்பேரிட்டிவ் கான்ஸ்டியூஷனல் ரெஸ்பெக்டிவ் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதில் ஃபுல்லுமே நீங்கள் படிக்கணும்னு கிடையாது, இவ்வளோ கூட படித்து வச்சிங்க. பார்லிமெண்ட் பவர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதை வந்து எழுதுனது KS சௌஹான் அப்படிங்கிறவர். அடுத்தது டெவில் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இது நம்ம இந்திய இராணுவம் வந்து நடத்தியிருக்காங்க. இது இந்திய இராணுவ பயிற்சி. இது ஜனவரி 16ஆம் தேதி ஆரம்பித்து 19ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இது இந்தியாவுடைய வடக்கு எல்லை பகுதிகளில் நடைபெற்றது. இதில் என்னென்ன சிறப்புகள் அப்படின்னா, உயரமான பகுதிகளில் எப்படி போர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி நடத்தப்பட்டது. அப்புறம் இராணுவம், விமானப்படை, அப்புறம் வந்து சிறப்பு படைகள் இதெல்லாம் கலந்து கொள்கிற மாதிரி ஒரு பயிற்சியாக இந்த பயிற்சி வந்து இருந்தது. ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது எத்தனையாவது ஊதியக்குழு அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியது? இதற்கான ஆன்சர் 8. 8வது ஊதியக்குழு.
அடுத்தது ஸ்ரீஹரிகோட்டாவில் தற்போது எத்தனையாவது ஏவுதளம் அமைக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்தது? இதற்கான ஆன்சர் 3வது. அடுத்தது முல்லை பெரியாறு அணை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் இடுக்கி. அடுத்தது 3வது காசி தமிழ் சங்கமம் எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் வாரணாசி. அடுத்தது 3வது சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் நந்தம்பாக்கம். அடுத்தது விண்வெளியில் விண்கலன் ஒருங்கிணைப்பு நடத்திய 4வது நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது தங்க மசாலா என்று அழைக்கப்படும் மசாலா எது? இதற்கான ஆன்சர் மஞ்சள். அடுத்தது தற்போது அறிமுகம் செய்யப்பட்ட இந்தியாவின் 2வது பன்னோக்கு கப்பல் எது? இதற்கான ஆன்சர் ஐஎன்எஸ் உத்காஷ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஎஸ் அகாடமியில் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 மற்றும் டிஎன்பிஎஸ்சி சிவில் ஜட்ஜ், ஏபிபி எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.